Hello friends, welcome to my channel Spice of Life. என்னடா ஸ்டார்டிங்லேயே பருப்பு காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லை இது சாப்பாட்டோட தொட்டுக்கவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி என்ன சமையல்னா பார்க்க போகிறீங்களா? இது வந்து கீரை வடை. வடை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஆளாக்கு கப்பில் 1.5 ஆளாக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் நல்லா பருப்பு ஊறணும். மினிமம் 1 ஹவராவது பருப்பு ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கீரை வடைக்கு நான் வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரை போட்டு செஞ்சால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கீரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் சிறுகீரை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா இது பண்ணி கொடுக்கும். நான் வந்து 1 கட்டு கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் கீரை வந்து இதோட கம்மியாக போட்டாலும் ஓகே தான். நான் வந்து 1 கட்டு இருந்தனால அதை அப்படியே ஆட் பண்ணிருக்கேன். பட் நம்ம பாதி கட்டு இதில் போட்டாலுமே போதும் கீரை வடைக்கு. கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு, கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அதில் கீரை இருக்குன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கீரையும் நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு 1 மணி நேரம் மேலே ஊறிடுச்சு. இன்னைக்கு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அதனால மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கீரை கொஞ்சம். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். அதனால் 2-3 டர்ன் அரைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்து பெரிய மிக்சி ஜார் இருந்ததுன்னா ஒரே டர்னில் அரைக்கணும்னா அரைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 2-3 டைம் கூட போட்டு அரைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை இன்னும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொரன்னு தான் அரைக்கணும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க. இப்போ அடுத்து கொஞ்சம் செட்டில் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒரே டைம் ஆட் பண்ணி கூட போடலாம். பட் நான் வந்து ஒவ்வொரு டைம் போடும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி போடுறேன். இதில் 4 பச்சை மிளகாவும் அப்புறம் கீரை பருப்பு எல்லாம் சேர்த்து திருப்பி இதை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டர்னில் 1 துண்டு இஞ்சியும் 4-5 பல்லு பூண்டும் போடுறேன். இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதோட கீரையும் போட்டு சேர்த்து அரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டர்னில் ஒவ்வொன்றும் போட்டு அரைச்சனால அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உப்பு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே படும். இதில் நம்ம கீரை போடுறதுனால இந்த வடையில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வடையை எடுத்து கையில தட்டி போட்டுக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கும் வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இது சாப்பாடோட தொட்டுக்கவும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அப்பவுமே சூப்பரா இருக்கும். பாருங்க, வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் கீரையும் பிடிக்கும் வடையும் பிடிக்கும்னா எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி காம்பினேஷன்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா வடையும் சூப்பரா போட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.